அக்காமார்களே, தங்கைமார்களே, காலை முதல் மாலை வரை மண்ணி பொன்னாக்கும் என் விவசாய பெருங்குடி மக்களே, பெரும் குடிமக்களே, விவசாய வராது விவசாய பெருங்குடி மக்களே, அது மட்டுமல்ல பஞ்சை நூலாக்கி நூலை பட்டு ஆடையாக்கும் நெசவாள பெருங்குடி மக்களே, இன்னும் கட்டிட தொழிலாளர்களே, ஓவிய தொழிலாளர்களே, தொழிலாளர்களே, இன்னும் வர்ணம் தீட்டக்கூடிய வர்ணம் பெயிண்ட் அடிக்கக்கூடிய வர்ணம் தீட்டும் தொழிலாளர்களே, அனைவருக்கும் ஆசிரியர் ராமமூர்த்தியினுடைய கலைக்குழுவின் சார்பாக இந்த ஊர் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் ஆனாகிய அகடத்திற்கு விகடம் பேசும் அகட விகட காயல் பப்பன் மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். அருமை மழலை செல்வம் அன்னலட்சுமி, ஆதிலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, அஷ்டலட்சுமியிலே ஒரு லட்சுமியாக விளங்கும் பேரு சகஸ்டா அவர்கள். அதாவது கூத்து பார்க்க போறோமா, எனக்கு காசு கொடு, நான் முட்டாய் வாங்கி திக்கணும், டீ வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி அடி அழுது வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த கோமாளியை பார்த்த உடனே அவன் மேல என்ன நடப்பதுச்சே தெரியல. அவங்களோட காலையில இருப்பானா செத்து போயிடுவானா தெரியல. நம்மளால முடிஞ்சா அப்படின்னு டீ குடிக்க வச்சிருந்த காசு அன்னலட்சுமி எனக்காக அன்பளிப்பாக 30 ரூபாய் வெளியிருக்கிறது. 30 ரூபாய் நமக்கு 3000, அவருக்கு 3000 பெருக வேண்டும். கல்வி செல்வம் அமைய வேண்டும், செய்யும் தொழில் தெய்வமாக அமைய வேண்டும், நோயற்ற வாழ்வே குறைவில்லாத செல்வத்தோடு நீடூடி வாழ வேண்டும் என்று சொல்லி அம்பாளை பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம அருமை ஐயா அவருடைய சொத்திலிருந்து 20 ரூபாயும், நம்ம ஆட்டோ டிரைவர் அவருடைய சொத்திலிருந்து 10 ரூபாயும் கண்டிப்பாக வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? சென்ற இடம் சிறப்போங்கி வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வே குறைவில்லா செல்வத்தோடு வடபத்திர காளி அம்மனுடைய அருள் பெற்று உள்ளூரிலே வாசம் புரிந்து வரக்கூடிய வடபத்திர காளி அம்மனுடைய அருள் பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று சொல்லி அம்பாளை பிரார்த்தனை செய்கிறேன். கேளுங்கள் மகாஜனங்களே, நானோ சபைக்கு வந்து வெகு நேரம் ஆகிறது. நான் ஒண்டி என்ன ஊரு ஒரு ஆளு சொல்லுங்கடா. சரி இது நான் முதலாக வந்திருக்கிறேன். நான் ஒண்டி ஒருவனாக உலாவிக் கொண்டிருந்தால் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு புதுசா ஒரு பேர் வச்சிருவாங்க. எப்படி யாரோ ஒருத்தன் பைத்தியக்காரன் தன்னை போல பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனாலும் போயிடுவாங்க. அதனால எனக்கு சப்போர்ட்டுக்கு கூட ஒரு பைத்தியத்தை கூப்பிடுற பாரு. ஒரு ஆள் ஒட்டையா ஒட்டையா ஒட்டையான்னு அண்ணாமலா காலையில நம்ம தான் வாங்கிட்டு போகணும் வீட்டுக்கு. ஏயா என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஒட்ட சொன்ன என்ன சொன்ன மாப்பிளைய என்ன வெட்டுற நீ? உனக்கு மனுஷன் கோபம் வருது. எதுக்கே கூப்பிட்ட? என்ன வயிறுக்கே கூப்பிட்டேன்? பணங்காடுன்னு சொல்லி பேர் சொல்லியிருக்காங்க. இந்த பணங்காட்டு அதாவது மேட்டுக்காடு கட்ட பக்கம் வரப்போறமா
ஆச்சாரியா சாச்சாரியா பனமரம் இருக்கும். பனமரங்கள். அதனாலதான் இது பனங்காடுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த பனங்காட்டுல ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்ன வெட்டி இருப்பாங்க. எப்படி எப்படி 7 வெட்டினா பத்தாதுன்னு 8 ஏட்டை வெட்டி கூட 4 போலீஸ் வெட்டி உன்னை பிடிச்சி ஆளாண்ட ஜெயில போட்டு என்ன பிடிச்சு போட்டுறேன். ஏய் நான் என்ன போலீஸ் வெட்டினா ஒரு சும்மா வாங்குவாங்க. இதே சொன்னேன். பண வேலையா பண ஓலை. சீவே இருக்காது. பனமரத்துல ஏறி பன ஓலை வெட்டணும். அதையும் விட மாட்டேங்க. சொல்லு. பனமரத்து ஏடு ஏடு. பனமரத்து ஏட்டை வெட்டி ஓட்டையா வெட்டி அங்க போனேன்னா ஒரு பக்கம் ஊட்டி இருந்தாங்க தெலுவு தண்ணி. இப்ப அதெல்லாம் கிடையாது. கிடையாது. என்கிட்ட இருக்கிறது கிருவு தண்ணி. வேறயா? ஆமா, தெலுவு தண்ணி வேற, என்கிட்ட இருக்கிறது கிருவு தண்ணி வேற. உன் தண்ணி எதுக்கும் உதவாது. தெலுவு தண்ணி குடிச்சீங்கன்னா மருமகனே, தாய்ப்பால் குடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் தூக்கம் வரும். ஆனா கிருவு தண்ணி குடிச்சுன்னு வச்சுக்கா சண்டாளா நேரடியா சொக்கல் ஏறு கைலாசம் ஏறு சாமி பாலம் ஏறு அவன் போய் சேர்ந்து நம்மளது அவ்வளவு விஷம். சரி, இதெல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது. யாரையா? யாரும் இல்லை. உன் பேசுறது அது பேரு. சரி. நீ விரல விடு. யோ, போய் எங்க வரணும்னு சொல்றேன். இங்க விரல விடு. எங்க வந்து சொல்றேன். நான் சொல்றேன் கணக்குல வரல. வரணும்னு சொல்றேன். 1 2 3 4 ஓடிங்க. நான் ஓடியாது. சொல்றேன் கேளு. கேளியா? நீ ஓடி. 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 தங்கச்சி ஓடி. அம்மா ஓடி. பாட்டி ஓடி. ஓடி. அம்மா ஓடி. பொண்டாட்டி பிள்ளை ஓடி. பொண்டாட்டி பிள்ளை ஓடி. பொண்டாட்டி பிள்ளைங்க ஓடி. நீ சோறு. பையன் சோத்துக்கிறான் பாரு. கிண்டி ஓடி. மவுத்தனி ஓடி. 4 பேருக்கு மாட்டாளு யாரை பாட்டு இந்த காலம் நீ கோமாளியா சாடு நான் ராஜா சாடு கிடையாது. 4 பேருக்கு ஒருத்த நடாலு பாருயா. பரவாயில்ல. சரி இன்ன வரைக்கும் நீ என்ன கேட்ட? ஆமா. நான் உன்னை வேட்டிட்டு வந்திருக்கேன். வேட்டி எதுக்கு? என்னது வேட்டி? வேட்டி வேட்டி எடுக்க வந்து எடுக்க வந்திருக்கியா? வேட்டி பாரு, அருமை அண்ணா. அரே அருமை அண்ணா அவர்கள் அமைதியா இருந்து மட்டும் போதும். சரி சரி சரி. வெள்ளாளப்பட்டி அருகாமல். ஆமா. கருப்பூர் வெள்ளாளப்பட்டி அருகாமல். சகலா கருப்பூர் வெள்ளாளப்பட்டி அருகாமல். வெள்ளாளப்பட்டி அருகாமல் வட்டக்காட்டை சேர்ந்த வட்டக்காடு கிராமத்தை சேர்ந்த வெள்ளாளப்பட்டி வட்டக்காட்டை சேர்ந்த அருமை அண்ணா யூடியூப் செல்வம் அவர்கள் தூக்கத்தையும் பாராமல் அவருடைய குழுவையும் பாராமல் அவருடைய தொழிலையும் பாராமல் நமக்காக இந்த கிராமிய கலை அழிந்து கொண்டு வருகிறது. இதற்கு உயிர் கொடுத்து உயிர் ஊட்ட வேண்டும் என்று சொல்லி அவருடைய கஷ்டத்தையும் பொறுப்படுத்தாமல் வெளிய 30 எல்லாரும் என்ன செய்யறாங்க? யூடியூப் எடுக்கிறாங்க. எல்லாம் ஸ்டாண்ட் பண்ண வச்சிருக்காங்க. கவுத்த கட்டிட்டு தொட்டு போயிட்டாங்களா? அது மாதிரி ஸ்டாண்ட் வச்சு அதுல வச்சுட்டு பாட்டில் வேலையான போயிடுவாங்க. அதை சுத்திட்டு வருவாங்க. அருமை அண்ணார் மட்டும் அவருடைய கை வலியும் தாத்தா பொறுப்பிட்டு கையிலேயே பிடிச்சி வீடியோ எடுக்கும். அவர்களும் நோயற்ற வாழ்வு உலகெல்லாம் செல்வத்தோடு பூமியில் சந்திரசூரியன் உள்ளளவும் நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வத்தோடு மற்றச்சம்பத்து மனச்சம்பத்து தானிய சம்பத்து புத்திர சம்பத்து அனைத்தும் பெற்று
கௌசியா அவருடைய சொத்துல இருந்து 50 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். 50 ரூபாய் அவருக்கு 50,000 வளர வேண்டும். நோயற்ற வாழ்வு, குறைவில்லாத செல்வங்கள், நீடூழி வாழ வேண்டும், கல்வியை கொடுக்க வேண்டும். அன்னார் அவர்கள் நமக்காக அரும்பாடுபட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமா, அன்னவரும் நோயற்ற வாழ்வு, குறைவில்லாத செல்வத்தோடு மக்கச்சம்பத்து, மனச்சம்பத்து, புத்தர் சம்பத்து, தானிய சம்பத்து, பெத்த பிள்ளை, பேர பிள்ளை, சிந்த இடம் சிறப்போங்கி வாழ வேண்டும் என்று சொல்லி வடபத்திரகாளியை பிரார்த்தனை செய்கிறேன். என்ன கேட்டேன்? ஆமா, ஒண்ணா கேட்டேன். ஒரு வேட்டி எடுப்போம். என்ன தேவதி? அது ஒரு புதைக்கிறா. வேட்டி பாரு, இது போல வேட்டி எடுப்போம். பேச்சு எடுக்கிற வேட்டி பேச்சு. எடுத்து வந்து 4 2 6 லைட்டை புடிச்சு கட்டி. டேய், லைட் போட்டுருக்கியா? 6 லைட்டை புடிச்சு கட்டி. கரண்ட் மேல ஏறிட்டு இருக்கு. புடிச்சு கட்டி. யா, கையில இப்படி பிடிக்காம அப்புறம் கட்டுவா. சரி, பரவாயில்ல. ஒண்ணுக்கு மண்டையில மூளை இருக்கப்பா. உன்ன மாதிரி எல்லாம் மறுத்து விட்டாங்க. மண்டையில மூளை இருக்கு, பரவாயில்ல. 6 லைட்டை புடிச்சு கட்டி. லைட்டை போட்டு கட்டியா? நரக சமத்துல தேவடியால கட்டி. ரேடியோவுக்கு கட்டி, ரேடியா. ஆறு ஸ்பீக்கர். ரேடியா. ரேடியாடா. ஏடா மாப்ள ஸ்பீக்கர். தேவடியால சேவட்டு முண்டா. ரேடியோ கட்டி. கட்டி. வீட்டுக்கு அடக்கல, ஊருக்கு அடக்கல, யானை வந்தா எல்லாம் உட்காந்து வச்சுக்கிட்டு ஆமா, சத்தம் போட்டுக்கிட்டு யாருங்க ஐயா? யோ, நாங்களோ நாளைக்காரர். வாடகைக்காரா? கிலோமீட்டருக்கு எவ்வளவு? எதுக்குயா? வாடகைக்காரு. யோ, திரையிலே ஆடினால், திரையில் ஆடினால் சினிமா. ஓ, திரையிலே ஆடினால் அதற்கு பேர் சினிமா. சினிமா. மேடையில் வேணா டிராமா. மேடை போட்டு ஆடினால் அதுக்கு பேர் டிராமா. லைட்டை போட்டு பொருத்தி கட்டி இந்த தலையில வேணா தெருப்பு உண்டாடிகள். தெருவுல ஆடினாக்கா அதுக்கு பேர் தெருக்கூட்டல். ஓஹோ, தெரியல, மண்ணுல. ஒவ்வொரு ஆளுக்கு வேலை சொல்லுங்க. ஒரு டஜன் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு 20 பேர் வந்திருக்காங்க. ஒரு டஜனா எத்தனை? 12. 12 ஒரு டஜன். 12 டஜன். டஜன் 12. சரி. ஆ, ஒவ்வொருத்தருக்கும் வேலை யோ, இருக்கு. அவங்க சாமானிய கையில கொண்டுக்கிறோம். விட மாட்டீங்களா? 2 பேத்துக்கும் வேலை. அவங்க சாமானிய கையில விடாம கொண்டு வந்து கையில ஒவ்வொரு ஆளுக்கு வேலை கணக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேன்? சொதப்படைனா கொண்டு கொடுங்க. கரெக்டா சொல்லுங்க. ஒவ்வொரு ஆளுக்கு கணக்கு சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு மிருதங்கம். சண்டாளா? அந்தால புடிச்சு கட்டுறா. ஏன் ஏன் வெளியே போடுற? அந்தால புடிச்சு கட்டு. அந்த தங்கடனாக்கா ஆனா ஒரு 100-150 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. வெறுத்து விட்டா எல்லாம் பொறித்து விட்டு போயிடாது. அந்த விரும்பலையா? ஓஹோ, காதல போடுறது கழுத்துல போடுறதுலாம் தங்கம் கிடையாது. இதான் மிருதங்கம். தங்கத்துக்கு சொல்ற மிருதங்கம். இந்த தங்கம்லாம் போடுறது பங்கம் வந்துடும். தங்கம் இல்லையே. பங்கம். 12 பேருக்கும் பங்கம். பங்கம். சரி, ஒரு ஆளு கணக்குல கிடைக்கும். யோ, ஒரு ஆளுக்கு 6 மணியா ஓட்டு பண்ணியா? அவருக்கு பேரு கேளு. ஏதா, ஒரு மணியை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு 4 வீட்டுல 1 வச்சுக்கிட்டு ஊருக்கு 1 வச்சுக்கிட்டு பூஜை வச்சுக்கிட்டு கூட்டாடியே கொண்டுட்டு போய் அண்ணாமலை புத்தம் கட்டிக்கிட்டு இருக்கிறான். அங்க வழியில ஒரு பூஜ்யா, பெரியசோழனில் ஒரு பூஜ்யா, தாரமங்கலத்தில் ஒரு பூஜ்யா, இந்த பக்கம் போனாக்கா ஓமலூர்ல ஒரு அந்த பாசுகாரக்காரி, இப்படி போனா ஓட்டி. 4 மணினாக்கா கடல் மலையை அப்படி கலகலச்சிட்டு யோ, 6 மணி இல்லையா? 6 மணி பெட்டி. சுதிகாரியம், சுதிகாரியம், சுதிகாரியம். சுதிகாரியம், சுதிகாரியம். சுத்தி ஞானம்டா. ஞான சுத்தி. சுதிஞானம், சுதிஞானம். ஞானம் இல்லையே. சுதி என்றால் மதியில்லை. மதியால் கையில்லை. சரி. சார். வாதியார் அவரு. ஐயா, என்னென்னமோ நோய் வருது. காய்ச்சல் என்னென்னமோ காய்ச்சல் வருது. ஆசிரியர் டெங்கு காய்ச்சலுங்கிறோம். முகமணி அவருக்கு. அப்புறம் மட்டன் புளியாங்கிறோம். ஆமா. அப்புறம் என்னென்னமோ காய்ச்சல் சொல்றாங்க. இந்த கொரோனா கொரோனா. இந்த முகவனா இருக்கிறவங்க கொண்டு வந்து ஊருக்குள்ள விட்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் நோவு கொடுத்துட்டு போயிட மாட்டான். எதுக்குயா? ஏன் முகத்துல வர இருக்கணும் கொண்டு போய் ஜிஹெச்ல சேர்த்தியா சேலத்துல? அப்படி இல்லையா? முகவனை இல்லைன்னா முன்னால் மணிப்பால் பாடக்கூடிய ஹாஸ்பிட்டல் அனுப்பு. பின்னால் பாடக்கூடிய முகவனை மணிப்பால் ஹாஸ்பிட்டல் அனுப்பு. அண்ணன் செல்வன் போக மாட்டாரு. அப்படியா? ஆ. அந்தால நான் பார்த்துருக்கேன். எதுக்கு? ஆகுதுன்னா கூட்டிட்டு வாடா சேலம்.
அவர்தான் 7 ஓடி வேலை செய்யறாரு. 7 ஓட்டை இருக்கு. அதுதான் அவனுக்கு சொல்ல தெரியாம முகத்துல வேணும்ட்டான். சரி பரவாயில்ல, இந்த காட்டு நல்லா காட்டு. 7 ஓட்டா 7 ஓட்டின்னு வேலை செய்யறாங்க நீங்க. ஆமா, அப்புறம் இது என்ன பெருசா அனுஷ்காவா அனுஷ்காவா ஜோதிகா சரி சரி இதெல்லாம் என்ன சொன்னாலும் தெரியுமா? என்ன சொன்னாலும் சொல்லுமா? வந்தியா? மூணாவது ராஜபாட்டி மூணாள் ஸ்ரீபாட்டி. பெண்கள் அணி குடிசையை ஆண் நடந்து கொண்டு நாகரிகமாய் நங்கி நான் வந்தேன். பொண்ணு வேசையா பெண்ணு வேசம். பொம்பளை கட்டுற செய்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஆம்பளை கட்டிக்கிட்டே சரி 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 பரவாயில்ல. இன்று 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 இந்த மெய்யனூர் வனங்காட்டிலே இருந்து அருள் பறித்து வரக்கூடிய வடபத்ரா காளியப்பனுடைய ஆலய திருவிழாவை முன்னிட்டு அண்ணாவுடைய ஐயா அவர்கள் தூண்டா மனிதனுக்கு குளிர்விட்டு எரிந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும். அப்படி தூண்டுகோலாக இருந்தவர் யார்? கருணாமூர்த்தி ஐயா அவர்கள். கருணாமூர்த்தி ஐயா அவருடைய வாழ்க்கை துணைவி வெண்ணிலா அவர்கள் இருவருடைய தலைமையில் ஊர் பொதுமக்களுடைய சார்பாக இன்று இன்னும் நமக்கு பெற்றத்தாய் வீட்டிலே இருந்தாலும் புற்றத்தாய் போல் பாவித்து அன்னலட்சுமி ஆதிலட்சுமி மாங்கனிலே பிறந்த மகாலட்சுமி அருமையம்மா சந்திரா அவர்கள் தளவாள இலையும் முதவாள பழமும் முத்திரிக்க நெய்யும் தொட்டா பிடிச்ச மாதிரி பாருங்கள் என்று அரவணைக்கு வந்தவர்களை பாருங்கள் என்று கூலிட்டாலும் இன்னொரு முப்பல வர்க்கத்தோடு முகம் தோன்று இட்டாராகினும் கப்பிய பசியே கடுபசியாகுமா? இது திருவள்ளுவருடைய வாக்கு. அதுபோல நமக்கு வாருங்கள் என்று முகம் போடாமல் முன்வெளித்த சந்திரா அம்மா அவர்களும் நோயற்ற வாழ்வே குறைவில்லா செல்வத்தோடு ஒளி வாழ வேண்டும். இந்த திருவிழாவுக்காக ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தலைமையில் என்னையா நடக்கணும் நாடகம் காளியம்மன் முழுவதாக நாடகம் என்ன? ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய பாஞ்சால குறவஞ்சி நாடகம். ஓஹோ, ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய ஆண்மைகாண்டத்தில் ஓர் பாகமாக விளங்கக்கூடிய ஓர் பாகமாக விளங்கக்கூடிய பாஞ்சால குறவஞ்சி என்ற நாடகத்தை பாண்டவருக்கு அஞ்ஞாதவாசம் வைத்திருக்கிறோம். பெரியார்களுடைய விருப்பத்துக்காக ஆமா இங்கே அரங்கேற்றம் செய்திருக்கிறோம். இந்த நாடகத்துல முதல் வருகிறார் முதலாக 2 அத்தியம் காணக்கூடிய துரியோதன மன்னன்
குடும்பத்தை அர்த்த சக்தி அழக்கூடிய மன்னன் துரியோதனன் வந்து கொண்டிருக்கிறார் டெல்லியிலிருந்து வரார் சின்னமால் பாப்பாட்டி நாதன் மகன் ஜான் பீட்டர் ஏய், ஏய், சின்னையே, அதனால அதனால திருமணமாக இருக்கிறதுனால நல்லபடி திருமணம் முடிந்தால் மறுபடியும் நாடு கூட நம்மளுக்கு ஆமா அதாவது ஆமா மடபத்திரகாரியினுடைய அருளால் அருளால் ஜான் பீட்டர் என்பவருக்கு திருமணம் மீண்டும் அடுத்த ஆண்டு அம்பாளுடைய திருவிழா வருவதற்கு முன்பதாக அனுகிரகத்தினால் அனுகிரகத்தினால் திருமணம் நடந்துவிட்டால் அம்பாளுக்காக மீண்டும் ஒரு முறை ஒரு இரவு நாமளே நாடகம் நாடகத்தை விடுகிறோம் என்று சொல்லி அம்பாளுக்கு பிரார்த்தனை வைத்தார். அவர் வைத்த வேண்டுதலையானது அம்மன் புண்ணியத்தினால் நிறைவேற வேண்டும் நிறைவேறும் என்று வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய கலைக்குழுவின் சார்பாக ஊர் பொதுமக்களுடைய சார்பாகவும் அம்பாளுக்கு பிரார்த்தனை செய்கிறோம். வணக்கம் நன்றி வணக்கம் அப்படி இருப்பினும் டெல்லி அஸ்னாபுரத்து வேந்தன் துரியோதனன் தர்பார் மன்றம்